வணக்கம் ஷர்மிளா. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேருக்கு இன்று மாலை 5:30 மணிக்கு தண்டனை வழங்க அறிவிப்பதாக நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஷர்மிளா, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் வணிகர்களான தந்தை ஜெயராஜ் மகன் பெனிச் ஆகிய இருவரையும் கடந்த 2020 ஜூன் 19 காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்று சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தாக்கியதில் 20 உயிரிழந்தனர். இந்த வழக்கு கொலை வழக்காக சிபிஐ வழக்கு பதிவு செய்து மதுரை மாவட்டம் கூடுதல் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொலை வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர்களான முருகன், சாம்பத்துறை, காவலர்களான முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேரும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் 5 ஆண்டுகளாக அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை வழக்கில் 9 காவலர்களும் குற்றவாளிகளாக கருதப்படுவதாக கடந்த 23ஆம் தேதி மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் அறிவித்தார். என்ற தொடர்ந்து இந்த 23ஆம் தேதி இந்த வழக்கு முடித்து வைக்கப்படும், அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்த நிலையில் கூட 23ஆம் தேதி 9 நபரும் குற்றவாளி என அறிவித்த நீதிபதி இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். ஏனெனில் தொடர்ந்து அவர்களின் குடும்ப சூழ்நிலை, அவர் உடல்நிலை, வருமானம், குடும்ப சூழ்நிலை உள்ளிட்டவர்களை தாக்கல் செய்யும்படி மத்திய மாநில அரசுக்கு தெரிவித்து வழக்கை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தார். ஷர்மிளா, இந்த நிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்த போது மூன்று முறை இந்த வழக்கைக்கான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது குற்றவாளிகள் 9 பேரும் தண்டனை அளிப்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தற்போது நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். தொடர்ந்து மாநில அரசு சார்பாக நேரிலும் மத்திய சார்பாக இமெயில் மூலமாகவும் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக தன்னை விவரங்களை மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இன்று மாலை 5:30 மணிக்கு அறிவிக்க உள்ளார். ஷர்மிளா, சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் காவல்துறை பலந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏனென்றால் இதனிடையே ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேரும் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் தற்போது நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு எடுக்கப்பட்ட விசாரணையானது 3:30 மணி அளவில் 3:30 மணி அளவில் தீர்ப்பு வாசிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்த நிலையில் கூட தற்போது நீதிபதிகள் மாலை 5:30 மணிக்கு இந்த வழக்கிற்கான தீர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஷர்மிளா, இதனில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள், அந்த பெனிஷின் குடும்பத்தார் மற்றும் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் என அந்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது உள்ளது. ஷர்மிளா.